வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா சரண் ரெசிபி. இன்னைக்கு காலையில் என்ன சமையல் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது இண்டக்ஷன் ஸ்டவ்வில் டீ போட்டுட்ருக்கேங்க. பால் கொஞ்சமாக எங்கள் பாப்பாவுக்காக எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் மீதி இருக்க பாலில் டீ போட்டுட்ருக்கேன். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் சாதத்துக்கு அரிசி கழுவி வச்சாச்சு. இந்த பக்கம் தக்காளி சாதம் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்காக வானல் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணியாச்சு, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி. அதான் இப்போ வானல் வந்து சூடாயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பட்டையை வந்து 2 கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை வந்து சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்குவோம். நான் வந்து ஒரு 5 பெரிய வெங்காயம்னா, பெருசுனா ரொம்ப பெருசு கிடையாதுங்க, ரொம்ப மீடியம் சைஸ் குட்டி குட்டியாக தான் இருந்தது. அதனால 5 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் 2, அதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் சும்மா நடுவில் மட்டும் லைட்டாக ஒரு கத்தியால் ஒரு கீரல் போட்டுட்டு அப்படியே வந்து சேர்த்துட்டேன். ஏன்னா காரம் அதிகமாக இருக்க வேணாம் அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் இது வந்து நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி மற்றதெல்லாம் என்ன சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சேர்த்து நல்லா வதங்கி வந்தால் தான் நமக்கு தக்காளி சாதமும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாதமும் நல்லா கொதிச்சிட்ருக்கு, பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, வெங்காயம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். தக்காளி வந்து நல்ல பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து தக்காளி சாதத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும், புளிப்பும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து 5 தக்காளி எடுத்துக்கிட்டேன். நல்லா பெரிய சைஸ் தக்காளி தான் 5. வெங்காயத்தை விட தக்காளி தான் எப்போவுமே அதிகமாக இருக்கணும் தக்காளி சாதத்துக்கு, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியும் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குவோம். இது கூடவே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது வந்து 2 பேருக்கு மட்டும்தான் நான் செய்கிறேன். எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் செய்கிறேன். பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அவனுக்கு. பாப்பாவுக்கு ரசம் சாதமும் முட்டையும் தான். நாங்கள் 2 பேருக்கு எங்கள் 2 பேருக்காக மட்டும்தான் அந்த தக்காளி சாதம். இப்போ நல்லா வதக்கியாச்சிங்கன்னா இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்குவோம். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி சுருங்கி வரணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம இதில் வந்து தண்ணி எதுவும் ஊற்ற மாட்டோம். தக்காளி வெங்காயத்திலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணியிலே இது வெந்தால் தான் நல்லா இருக்கும். தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் கலந்துரும். அவ்வளோதான், நம்ம சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது நல்லா வெந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா குழைவா வேகணும். பார்த்தீங்களா, இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு, அது ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முட்டை வேக வச்சுருக்கேன். எனக்கு, பாப்பாவுக்கு, ஹஸ்பண்டுக்கு 3 பேருக்கு மட்டும் தான் முட்டை. பையனுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்க்காக அதுலேயே முட்டை 2 முட்டை சேர்த்து தான் செய்ய போகிறேன். அதனால எங்கள் 3 பேருக்கு மட்டும்தான். சாதமும் வெந்துக்கிட்டு இருக்கு, அதையும் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு எடுத்துட்டோம்னா தக்காளி சாதம் ரெடி பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா நைட்டு சாதத்தில் எப்பவும் தண்ணி ஊற்றி வைப்பேன் இல்லைங்களா, அது மாதிரி கொஞ்சமாக சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நேற்று வச்ச புளிக்குழம்பு, அதாவது எம்டி புளிக்குழம்பு அப்படின்னு சொல்லுவோம். காய் எதுவும் சேர்க்கலங்க. வெங்காயம் தக்காளி நிறைய பூண்டு உரிச்சு போட்டு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சிம்பிளாக செஞ்சிடலாம், காய் எதுவும் இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். சரி, நல்லா தானே இருக்குது, வேஸ்ட் பண்ண வேணாம்னு அதையும் அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சாதம் வந்து வெந்துட்டுருக்கு, அதை வடிச்சிருவோம். அதுக்குள்ளே தக்காளி சாதமும் ரெடி ஆச்சு. சாரி, தக்காளி வந்து நம்ம பண்ணோம் இல்லைங்களா, அந்த கிரேவியும் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான், இது மாதிரி தண்ணி சேர்க்காம செஞ்சாதான் அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிட்டோன்னா சாதம் ரெடியானதும் நம்ம எடுத்து போட்டு கிளற வேண்டியதுதான். சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இப்போ வந்து நான் சாதத்தை வந்து வடித்து நல்லா ஆற வச்சிடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. நான் சாதம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இங்கே பாருங்கள், ஆற வச்சு எடுத்து வச்சிட்டேன். இது ஃப்ரைட் ரைஸ்க்காக கேப்சிகம், கேபேஜ், கேரட்டு, இந்த வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பையனுக்கு செய்யறதுக்கு. இப்போ இது ஒயிட் ரைஸ் நல்லா ஆற வச்சு எடுத்துட்டாங்க. நம்ம தக்காளி அந்த கிரேவி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்து கிளறியாச்சு. நல்லா கிளறி எடுத்துட்டு லஞ்ச் பாக்ஸில் ஹஸ்பண்டுக்கு வச்சுட்டேன். அதுதாங்க, இதில் மீதி இருக்க சாதம் வந்து எனக்கு இதையும் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிட்டோன்னா மதியானம் நான் சாப்பிட்டுக்குவேன். என் பையனுக்கும் வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். அவனுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து அவனுக்கு மட்டும் ஒரு டம்ளர், சின்ன டம்ளரில் கொஞ்சமாக வந்து சாதம் தனியாக வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அவனுக்கு வந்து எல்லாம் போட்டு ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஃப்ரைட் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரைட் ரைஸு தக்காளி சாதம் இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.